ஏப்பா தம்பி, ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கும் வாய்க்கா தகராறு இருக்கு, இதுல இது வேறயா? ஆமாங்க, உண்மையிலேயே ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கரமான வாய்க்கா தகராறு இருக்கு. அதுவும் $1 $2 இல்ல, $18 பில்லியன். அப்புறம் ஏன் இப்போ அமெரிக்கா ஈரான் சண்டையில பாகிஸ்தான் பஞ்சாயத்து தலைவர் போஸ்ட போட்டாங்க? சாரி, தன்னாதானே போட்டுக்குச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற பாகிஸ்தானோட நரித்தனம் என்ன தெரியுமா? சிம்பிள். 1990கள்ல ஈரான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு அமைதி பைப்லைன் மூலமா கேஸ் கொண்டு வர ஒப்பந்தம் போட்டாங்க. ஈரான் அவங்க பார்டர் வரைக்கும் 2 பில்லியன் செலவு பண்ணி பைப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா அமெரிக்காவுக்கு பயந்துகிட்டு பாகிஸ்தான் 1 இன்ச்சு பைப்பை கூட போடல. பல வருஷமா காத்து கடந்து கடுப்பான ஈரான் சர்வதேச நீதிமன்றத்துல கேஸ் போட்டு பாகிஸ்தானுக்கு $18 பில்லியன் ஃபைன் வாங்கிட்டாங்க. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே காசு இல்லாத பாகிஸ்தான் இந்த ஃபைனை கட்ட முடியாம தப்பிக்கத்தான் இப்போ இந்த பஞ்சாயத்து தலைவரா அவதாரம் எடுத்திருக்கு. இப்போ ஈரான் கிட்ட நான் அமெரிக்கா கிட்ட பேசி போற நிறுத்துறேன், நீங்க அந்த 18 பில்லியன் ஃபைனை கேன்சல் பண்ணிடுங்கன்னு டீல் பேசுறாங்க. ஆனா இதுல லீக்கான இஸ்ரேல் உளவுத்துறை ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, ஈரானுக்கு சாதகமா செயல்பட்டா ரகசியமா $100 பில்லியன் பாகிஸ்தானுக்கு கொடுக்க ஈரான் டீல் பேசியிருக்கான். அப்படியே பல்ட்டி அடிச்சு அமெரிக்காவுக்கு ஃபேவரா வேலை செஞ்சா ஏற்கனவே பாகிஸ்தான் தலைக்கு மேல இருக்கிற $100 பில்லியன் வெளிநாட்டு கடனை மொத்தமா தள்ளுபடி பண்ண அமெரிக்கா ஹெல்ப் பண்ணும். எப்படி பார்த்தாலும் பஞ்சாயத்து பண்ற பாகிஸ்தானுக்கு இது டபுள் ஜாக்பாட். சரி, இப்படி கிடைக்கிற பணத்தை வச்சு இவனுங்க என்ன நாடையா காப்பாத்த போறாங்க? சீனாவில இருந்து காஸ்ட்லியான பொம்மைங்களை வாங்கி நம்மளா அடிக்க பார்ப்பாங்க. ஆனா நாம பொம்மை விளையாட்டு தானேன்னு விட மாட்டோம், வச்சு பொழக்க போறோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.